சொல்லுங்க, இதுல என் நாட்டாமியுடைய பொருள்லாம் எங்க இருந்து வந்தது? ஏன்னா இதெல்லாம் ஆதி பொருள் தான். இதெல்லாம் என் நாட்டாம கிட்ட இருந்தது. அவர் வீட்டை விட்டு போன போய் இருந்த பொருள். சொல்லுங்க நரேஷ், நீங்க என்கிட்ட எதை மறைக்கிறீங்க? இத்தனை நாளா என்ன மறைச்சிட்டு இருந்தீங்க? ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நீங்க என்கிட்ட ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறீங்க. நீங்க ஏன் என்கிட்ட பொய் சொன்னீங்க? சொல்லுங்க நரேஷ், உங்களை தான் கேட்கிறேன், சொல்லுங்க. இல்லைன்னா கடவுள் மேல சத்தியமா? இல்லைன்னா அந்த கடவுள் மேல சத்தியமா நான் உங்களை கொன்னுடுவேன். நாட்டாமியுடைய இதே இடத்துல உங்க ரத்தம் ஆறா ஓடும். ரத்னா, நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. அத்தை, இவர்கிட்ட சொல்லுங்க. ஒருவேளை இவர் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். இவர் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காரு. நான் இவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. நான் மட்டும் இல்ல, 2 பசங்களும் இவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம கிட்ட இவர் ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடுறாரு. அத்தை ரத்னா, நான் உங்க கூடயும் உங்க குடும்பத்து கூடயும் எந்த விளையாட்டும் விளையாடல. விளையாட்டு அந்த விதிதான் என் கூட விளையாடி இருக்க. ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். நான் பூபதி ஒரு பஸ்ல சந்திச்சேன். என்ன நடந்ததோ அதோட துக்கம், அதோட பிராயச்சித்தம் எல்லாத்துக்காகவும் நான் எனக்குள்ளேயே எல்லா துக்கங்களையும் அடக்கி வச்சுக்கிட்டு வெந்துகிட்டு இருக்கேன். என்ன நம்புங்க ரத்னா, என்னெல்லாம் நடந்துச்சோ அதை நான் ஒண்ணு வேணும்னு பண்ணல. நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். அந்த விபத்துக்கு அப்புறம் நான் ஒரு நாள் கூட நிம்மதியா இருந்ததே இல்லை. நான் அந்த கடவுள்கிட்ட தினமும் வேண்டிப்பேன், என்னோட தப்புக்கு தண்டனை கொடுங்கன்னு. நான் இந்த ஊருக்கு வந்தப்பவே எல்லா உண்மையும் சொல்லணும் தான் நினைச்சேன். ஆனா என்னோட பலகீனம் என்ன தடுத்துருச்சு. உங்க நம்பிக்கை என்ன சொல்ல விடாம தடுத்துருச்சு. வீட்டு வாசல்ல பூபதி எதிர்பார்த்துட்டு இருந்த பசங்களும் என்ன தடுத்து நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா, என்னால நடந்த பாவத்துக்கு ஒரே ஒரு வழியில மட்டும்தான் பிராயச்சித்தம் பண்ண முடியும்னு. அது இந்த வீட்டுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சேவை செய்யணும். ஆனா என்ன நம்புங்க ரத்னா, நான் எப்பவும் உங்களை ஏமாத்தல. நானே எல்லா உண்மையும் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க நரேஷ்